Hi friends, after 2 years I guess நம்ம திருப்பி இந்த சேனல்ல புதுசு எடுத்திருக்கோம். Yes, obviously there is a need இந்த சேனல்ல திருப்பி நம்ம ஒரு வீடியோ போடுறதுக்கான நெசசிட்டி வந்திருக்கு. எஸ் ஓகே, நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு இந்தியாவில் கடந்த ஒரு 10 days வந்து ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையும் ட்ரெண்டிங்காக அந்த ஒரு மேஜர் இஷ்யூவாக நம்ம பார்க்குற ஒரு கேஸ் இது. அண்ட் ஆஸ் அ டாக்டர் என்னோட சிஸ்டருக்கோ என்னோட கொல்லிக்கோ இது நடந்திருந்தா எப்படி இருக்கும்ன்றது என்னால் ஐ கேன்ட் எக்ஸ்பிரஸ் இன் வேர்ட்ஸ். அது என்ன இஷ்யூ, இல்லைக்கு இது என்னென்ன சம்மந்தப்பட்டிருக்காங்க, இதுல இருந்து அடுத்து நாங்கள் வந்து இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுது, ஆஸ் அ டாக்டர்ஸ் வாட் வி ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகே ஃபைன். தென் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்கிறப்ப வந்து ஆகஸ்ட் 78th இண்டிபெண்டன்ஸ் டே ஐ கெஸ். இந்த இதில் வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, திஸ் இஸ் அ கோல்டன் எரா அப்படின்ட்டு. யாருக்கு? ரேபிஸ்டா, தப்பு பண்றவங்களுக்கா? தெரியல. பிகாஸ் 28 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்தியா இருந்துச்சோ இப்போ அதே மாதிரி இருக்குன்றது தான் என்னோட தாட் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஐ கெஸ். பிகாஸ் எந்த ஒன்று மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படுதோ அதுக்கு அகேன்ஸ்டா வந்து எந்த ஒரு பெருசா ஒரு சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த ஒரு இஷ்யூ பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம், எல்லாருமே நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கோம். நான் சின்ன வயசுல நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கேன். இப்பயும் அதே கேஸை நம்ம நியூஸ் பேப்பர்ல இன்னும் அக்ரெசிவான மோட்ல நம்ம அதை பத்தி படிக்கிறோம். என்ன கேஸ், என்ன இஷ்யூ? எஸ், லெட்ஸ் பி கோ இன்டு இட். என்ன பிரச்சனை பார்ப்போம். ஆர்ஜி கர் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால்ல கொல்கத்தாவில் ஃபேமஸான ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல். அங்கே வந்து ஒரு பிஜி ஸ்டூடெண்ட், நம்ம எல்லாரும் மாதிரியும் ஒரு கனவுகளோட மக்களை காப்பாற்றணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பிஜி ஸ்டூடெண்ட். நம்ம நேம் வைக்கணும், சேமஸ் நம்ம நிர்பயான இப்போதைக்கு நம்ம வி கேன் ஃபிக்ஸ் தட். அவங்க வந்து ஒரு 36 to 34 hours கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு ஆகஸ்ட் 9th நைட் ஒரு 3 o'clock அந்த டைமில் வந்து ஓகே ஆஃப்டர் சாப்பிட்டு முடிச்சுட்டு செமினார் ஹால், அதாவது செமினார் ஹால்ன்றது எல்லா ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த செமினார் ஹாலில் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷி வாஸ் ஸ்லீப்பிங் தேர் இந்த நைட் 3 o'clock. பட் சடன்லி வாட் ஹேப்பன்ட் இஸ் 7 o'clock வந்து இந்த துப்புரவு பணியாளர்கள்னு சொல்லுவாங்க, இதை க்ளீன் பண்ணுறவங்க வந்து பார்க்குறப்ப ஷி வாஸ் ஃபவுண்ட் செமி நியூட், இந்த நியூட் கண்டிஷன், அதாவது நிர்வாணமாக அவங்க பாடி வந்து கிடைச்சிருக்கு. அவங்க பாடியில் மல்டிபிள் இன்ஜுரிஸ் இருந்திருக்கு. எஸ், இட்ஸ் அ ரேப் இன் த சென்ஸ் நாட் ஜஸ்ட் ரேப், இட்ஸ் அ கேங் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், நம்ம வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கோம். நம்ம வந்து டெய்லியுமே எனக்கு பேசிக்காக நியூஸ் பேப்பர் படிக்க ஹேபிட் இருக்கும். ஸோ ஸ்கூல் டேஸ்லேயுமே இந்த மாதிரி நிறைய நான் வந்து ரேப் கேசஸ் படிச்சிருக்கேன். எஸ், இட் ஹேப்பன்ஸ். பட் அது நம்ம கடந்து தான் வந்துட்டு இருக்கோம். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இது எந்த லெவலுக்கு அக்ரெசிவ் ஆயிருக்குன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஷீ இஸ் நாட் என் பேஷண்ட், ஷீ இஸ் அ டாக்டர் தர், ஷீ இஸ் பிஜி டாக்டர், ஒரு ஜேஆர், அவங்க ஜூனியர் ரெசிடென்ட், ஷீ இஸ் ஒர்க்கிங் தர். அவங்க 34 hours to 36 hours அவங்க ஒர்க் பண்ணிட்டு அவங்க போய் எனக்கு ஒரு 5 hours 6 hours வந்து இந்த மிடில் ஆஃப் த டியூட்டி அவங்க போய் ஒரு சின்ன நேப் ஒரு ஸ்லீப் எடுத்துட்டு திருப்பி யாருக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க? அங்க இருந்த மக்களுக்கு, ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஹெல்ப் பண்றதுக்கு, மக்களுக்கு சேவ் பண்றதுக்கு நடுவுல அவங்க ஒரு 4 hours 5 hours தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் தூங்குறாங்க. செமினார் ஹால் எங்கேயும் நடு ரோட்ல அவங்க படுத்தவங்க அவங்கள ரேப் பண்ணியிருக்காங்க. இது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம், அதாவது நிர்பயா கேஸ் வந்து ஒரு பஸ் அடைச்சு, அதுக்கடுத்து மல்டிபிள் பிளேஸ் ரோட்ல, வீட்ல, ரிலேட்டிவ்ஸ், எக்ஸெட்ரா நம்ம சொல்லிட்டே போனோம். பட் இது இந்த லெவலுக்கு அக்ரெசிவா வந்திருக்குன்னா நம்ம மேல மிஸ்டேக் இருக்கோ அஸ் அ காமன் பீப்புள், நம்ம இதுக்கு அகேன்ஸ்டா நம்ம எதிர்த்து அதே போராடலையோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வருது. இந்த இஷ்யூக்குள்ள நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா டிகின் பண்ணலாம். ஓகே, இப்போ என்னன்னா, இப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சஞ்சய் ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்றாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புரோக்கர் இந்த சென்ஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து யூஸ்வலா வந்து there won't be proper communication between the patient and the doctor. ஸோ இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க பேசிக்கா புரோக்கர் தான். லைக் நம்ம எல்லா ஒரு படத்துல நிறைய எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து பார்த்துருப்போம். லைக் பியூன்ஸ், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல எப்படி ஒரு பியூன்ஸ் இருப்பாங்களோ அதே மாதிரி வந்து there will be a broker in the hospital. ஓகே, அவரே அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து இதே சேம் அந்த ஆகஸ்ட் 9th வந்து அவர் வந்து ஒரு போலீஸ் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் ஒரு பேஷண்ட் வந்து அது அட்மிட் ஆயிருக்காங்க. அந்த பேஷண்டோட கோ அட்டெண்டர் அவங்க கூட வந்தவங்க கோ அட்டெண்டர் சேர்ந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பின்னாடி தாக்கி அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. This is what the information I got. Like சரக்கு அடிக்கிறதே தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு நான் கவர்மெண்ட் பீப்புள், ஹீஸ் நாட் ஒர்க்கிங் அந்த ஹாஸ்பிட்டல் கீழே அவர் வேலை பார்க்க, ஹீஸ் ஜஸ்ட் அ புரோக்கர் தேர். பின்னாடி சரக்கு அடிச்சுட்டு இருந்திருக்காரு. பட் ஓகே, அது கூட நம்ம நினைக்க கூடாதான். பட் இட்ஸ் பீங் காமன் நவ டேஸ். ஓகே, முடிச்சுட்டு he went directly to the seminar hall. ஜஸ்ட் ரேண்டமா போயிருக்காரு. அந்த மேம் வந்து she was eating with friends, அதை பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போயிருக்காங்க.
இவங்க தனியா இருக்கிறத பார்த்துட்டு he went in and he did this shitty thing. நிறைய கிட்ட பேசணும்ன்றது இன்டென்ஷன் இருக்கு. பட் உன்னோட மெயின் இன்டென்ஷன் வந்து இந்த இஷ்யூ வந்து மற்ற நான் மெடிக்கல்ஸ், அதாவது எங்களை மாதிரி MBBS ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஐ ஹேவ் மெனி இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். பட் நோ ஒன் நோஸ் அபவுட் திஸ் கேஸ் ப்ராப்பர்லி. முன்னாடிலாம் வந்து ஒரு சில ரேப் கேஸ் கொஞ்சமாச்சும் அது வந்து இட் கம்ஸ் அவுட். இது ஒரு ரேப் கேஸ் நடந்திருக்க போல, அதுக்கு அகேன்ஸ்டா அட்லீஸ்ட் பீப்புள் நோஸ் த இன்ஃபர்மேஷன். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி தான் நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லைக் இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தெரிய வர ஆரம்பிக்கும். ஸோ இதை பத்தி ஏன் அவங்க டாக்டரா இருக்கிறதுனால ஷீ இஸ் நாட் இவங்களை பத்தி நம்ம நியூஸ் போட்டா வந்து அந்த நியூஸ் வந்து கேட்சியா இருக்காது அப்படின்றத ஒரே ரீசனுக்காக இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயம் வந்து கிடைக்காம போகக்கூடாது. அதனால ஐ தாட் தட் ஓகே, இந்த யூடியூப் வீடியோ மூலமா எல்லா அட்லீஸ்ட் ஓகே நம்ம மற்ற ஸ்டேட்ஸுக்கு தெரியலனாலும் தமிழ்நாட்டிலே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இதை பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, நம்ம ஃபர்தரா பார்த்தோம்னா இப்ப இதுல ஒரு இன்குவெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா அவங்களோட பாடியில 150 grams ஆஃப் செமன் இருக்கு அப்படின்றது ஒரு டீடைல் கிடைச்சிருக்கு. ஸோ 150 grams ஆஃப் செமன்னா ஒரு காமன் ஒரு நார்மல் மீலுக்கு வந்து ஆவரேஜா 15 grams ஆஃப் செமன் தான் இருக்கும் லைக் ரிலீஸ் ஆகும். பட் 150 மீன்ஸ் into 10 it's 10 to 15 peoples. ஸோ இது என்ன சஸ்பெக்ட் பண்றாங்கன்னா கேங் ரேப்னு சஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா நம்ம கிட்ட இப்ப அவங்க அரெஸ்ட் பண்ணது வந்து ஒன்லி தட் சஞ்சய் ராய்ன்றாங்க தான். இதுக்கு பின்னாடி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க எதுவுமே நமக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சுக்கவும் முடியுது நம்மளால. அதுக்கு மேல எந்த ஒரு ஐ சர்ச் நியூஸ் லைக் நான் இதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ண நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ராப்பரா அதை பத்தின ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கணும். ஸோ ஐ சர்ச் இட். பட் எனக்கு கிடைச்ச இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சஞ்சய் ராய் இந்த ஒரு பேர் மட்டும் தான் இப்போதைக்கு வந்து லைக் அஃபிஷியலா நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போர்டில் பார்க்க முடியுது. ஓகே, இப்ப ஏன் நாங்க ப்ரொடெஸ்ட் பண்றோம்? ஏன் why do we do this protest? நாங்க ஏன் இதுக்கு அகேன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் இவ்வளோ விகரஸா பண்றோம்? ஓகே, அது என்னென்ன டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன்றது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஐ காட் திஸ் நியூஸ் பேப்பர்ல பார்த்தா. அடுத்து வந்து எங்க ஜிப்மர் குரூப்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதுக்கு அகேன்ஸ்டா நம்ம போராட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடியா இருந்தாங்க. எல்லாரும் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து நாங்க கண்டக்ட் பண்ணோம். பட் அது டு பி ஆனஸ்ட் நான் பார்ட்டிசிபேட் பண்ணல. என்னோட தாட் என்னன்னா வந்து என்ன மாற போகுது, இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. எஸ், டாக்டர் ப்ரொஃபஷன் இல்லை, பட் இதுக்கு மேபி நடந்திருக்கா எனக்கு தெரியாம இருக்கா. நிறைய நடந்திருக்கு. பாண்டிச்சேரியிலும் நிறைய நடந்திருக்கு, சென்னையில், தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா நிறைய ரேப் கேஸ் நடந்திருக்கு. இதுக்கு மட்டும் ஏன் நம்ம இவ்வளோ ரிகோரஸா இருப்போம் அப்படின்னு நான் வந்து ஐ தாட் இனிஷியலி. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு 2 to 3 daysல வந்து இந்த கேஸ் வந்து ஒரு மாதிரி இட் அஃபெக்டட் மை மைண்ட் அ லாட். லைக் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு டாக்டர் அவங்களோட இன்டென்ட் ஒரு லைக் நீங்க வந்து டாக்டர் ஹைலி ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் தட்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அந்த ஆர்ஜி கருன்றது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அவங்க வந்து கண்டினியூஸா 34 to 36 hours ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்றது வந்து அங்க இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு அங்க ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வர போறாங்க. ஒர்க் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்க போறாங்க. அவங்க வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. அவங்க இன்ஃபேக்ட் அவங்க வந்து அவங்களோட இது ஒர்க் ஹவர்ஸ் சொல்ல முடியாது, ஒரு சேவை, அவங்களோட சேவையை பண்ணிட்டு அவங்க வந்து தூங்க போறாங்க. அவங்க ரேப் பண்ணப்பட்டு கேங் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லைக் நம்ம இந்த நியூஸ் பாக்குறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்க, நீங்க 100% போடுறீங்க, அதுக்கேற்ற உங்களுக்கு சேலரியும் வராது, நான் ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு திட்டு வாங்குறீங்க, அட்லாஸ்ட் யூ ஆர் பீயிங் ரேப்ட். லைக் இது கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு அந்த மேம் வந்து அந்த டைம்ல எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. தட்ஸ் when I realized that I want to do this video. எஸ், எனக்கு இது பேசுறப்பே ஒரு மாதிரி வந்து எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. எஸ், அதுக்கப்புறம் வந்து ஓகே நம்மளோட 100% நம்ம இந்த ப்ரொடெஸ்ட்ல போடணும். இது வந்து ஒரு மேஜரா இது வந்து ஒரு மேஜர் இஷ்யூவா மாறணும். லைக் ஒரு நம்ம தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு மாதிரி ஒன்று பண்ணோம், அது மாதிரி இதுவும் ஒரு பெரிய இஷ்யூவா ஒரு பெரிய ஃபேக்டரா நம்ம எல்லாரும் பேசணும் அப்படின்றது தான் என்னோட தாட். கண்டிப்பா நம்ம அதை பத்தி பேசுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்க என்னென்ன பண்ணிருக்கோம்னா வந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒரு நார்மல் ரேலி கண்டக்ட் பண்ணாங்க. ரீசெண்டா இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த கொல்கட்டால வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி அந்த டாக்டர்ஸ் தே ஸ்டார்டட் அ ரேலி. ஒரு ரேலி வந்து ஒரு நார்மல் ப்ரொடெஸ்ட் மாதிரி ஒரு உண்ணாவிரத போராட்டமோ லைக் பட் தே டிட் இன் அ சைலண்ட் வே. எந்த ஒரு வயலன்ஸும் இன்வால்வ் ஆகாம தே ஜஸ்ட் ப்ரொடெஸ்ட். எங்களுக்கு இதுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம அவங்க வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, 30 to 35 குரூப் ஆஃப் பீப்பிள். நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு கிளியர் திஸ் திங். நம்ம இங்கே பாலிடிக்ஸ் பேச வரல, இது யாரா வேணா இருக்கலாம். அந்த 30 people
30 people வந்து அவங்களும் நாங்கள் உங்களோட ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நாங்கள் வந்து அமைதியான வழியில் போராட்டம் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து நியாயம் கிடைச்சா போதுமே தவிர நாங்கள் வன்முறை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. 30 people திடீர்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ட்ரு ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் எல்லாத்தையுமே டெமாலிஷ். அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்களே அவங்க வந்து 2-3 பேரை வந்து அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. இட் சீம்ஸ் லைக் இது யார் அனுப்பியிருப்பா, எதுக்கு அனுப்பியிருப்பாங்க, லைக் எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க்கா நான் முன்னாடி நிற்குது. அவங்க வந்து இன்னும் ஒரு ஃப்ளோர் மேலே போயிருந்தாங்க, லைக் அந்த 3rd ஃப்ளோருக்கு வந்து அவங்க போயிருந்தாங்கன்னா அந்த கிரைம் சீனையுமே அவங்க வந்து டெமாலிஷ் பண்ணியிருப்பாங்க. எல்லா விட்னஸுமே லைக் அந்த கிரைம் சீன்ல இருந்து எல்லா எவிடன்ஸுமே வந்து அழிக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கு நியாயம் கிடைக்காம போயிடும். ஒரு ப்ரொட்டஸ்ட்ல நாங்கள் ஹெல்ப் பண்ண வரோம், நாங்கள் சேர்றோம்னு சொல்ற ஒரு கும்பல் எதுக்கு வந்து அவங்களே திருப்பி அட்டாக் பண்ணணும், எதுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் இருக்கிற எல்லாத்தையும் உடைக்கணும். அண்ட் ஐ வாண்ட் டு ஷோ யூ சம்திங் லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் எனக்கு மிஸ் பண்ண வேணாம். அந்த இடத்துல வந்து ஒரு ஐ விட்னஸ், அந்த ஸ்டூடெண்ட் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் அனுப்பம் ராய், அவங்க வந்து ஒரு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து யூஸ்வலா வந்து போலீஸ் சப்போர்ட் வந்து அங்கே இருக்கும். லைக் ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குதுன்னா அங்கே மினிமம் ஒரு 2 to 3 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே போட்டிருப்பாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த அத்தனை பேர் சமாளிக்க முடியாம நல்லா நோட் பண்ணிக்கணும், அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே இருந்த நர்சஸ், அந்த நர்சஸ்ட்டை வந்து இங்கே காப்பாத்துங்க, நீங்க எங்கேயாச்சும் ஒளிவு மறைவான இடத்துல நம்ம எல்லாம் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு நான் வந்து இந்த முன்னாடிலாம் வந்து இந்த நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல போட்டிருப்பாங்க, சட்டம் ஒழுங்கு சீரழிவு அப்படின்ட்டு. அது எவ்வளவு இன்டென்ஸா நடந்திருக்கு அப்படின்றது வந்து லைக் இன்னைக்கு ஐ ரியலைஸ் when that happened the police office requested the nurses to save them. லைக் இது புரியல, யார் காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்காங்கன்றதே தெரியல. அடுத்து வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து போயிருக்கு, லைக் ஒரு குரூப் அதாவது அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற அந்த ஜேஆர்ஸ் நடுவில் அவங்களோட சார்ஜ் எப்படி இருக்கும் பார்த்தா, நாங்கள் இந்த ஃப்ளோர்ல இங்கே மாட்டிக்கிட்டோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ் அந்த மாதிரி வந்து ஒரு எத்தனை வந்த எங்களை காப்பாத்துங்கன்ற மாதிரி தே ஆர் ஸ்கிரீனிங் அவுட். இதுதான் ஒரு டாக்டர்ஸ்க்கு கிடைக்கிற ஒரு பேசிக் ரெஸ்பெக்டா? இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோமா? இதுதான் நம்ம வந்து நமக்கு கிடைக்கிறதா? நம்ம வந்து 100% ஹார்ட் ஒர்க் போடுறோம். லைக் நீங்க my engineering friends and arts friends used to say that டாக்டர் நீ உனக்கு என்னப்பா, லைக் நீங்க வந்து ஹைலி யூன் பண்றது நீங்க அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். அந்த பாருங்க தெரியும், லைக் இப்போ நாங்கள் 3rd year தான், லைக் we have to do the clerkship things. So what I'm trying to convey is that the most hectic job, நீங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்க, நீங்க ஒரு நான் மெடிக்கோவா இருந்தீங்கன்னா உங்க டாக்டர் ஃப்ரெண்டை போய் கேட்டு பாருங்க. the most unhealthy life, அதாவது ரீசெண்ட் ரிப்போர்ட்லையுமே சொல்லியிருக்காங்க, ரொம்ப அன்ஹெல்த்தியான லைஃப் லீட் பண்றது வந்து ஒரு டாக்டர்ஸ் தான். பிகாஸ் அவங்களுக்கு கரெக்டான டைமுக்கு தூக்கம் வராது, வந்தாலும் அந்த டைம்ல தூங்க முடியாது, கரெக்டான டைம்ல சாப்பிட முடியாது, எந்த டைம்ல போய் பேஷண்ட்டை பார்க்கணும், ரெஸ்ட்ன்றது கிடையாது. 36 hours அந்த மேம் வந்து ரேப் நடக்கிறதுக்கு முன்னாடி 36 hours கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. Suppose if she was working like 10 hours, 8 hours அந்த மாதிரி இருந்தா, at least she could have resisted that. At least she could have tried to oppose that things. யோசிச்சு பாருங்க, 36 மணி நேரம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு நீங்க திருப்பியும் வந்து அந்த ஒரு கொடூரமான அந்த ஃபோர்ஸ்ல இருந்து நீங்க ரெசிஸ்ட் பண்ணா, like no one can do that. ஓகே, ஸோ திருப்பி அவங்க இருந்தவங்களுக்கு திருப்பி வந்து அந்த ஒரு 30 பேர் அட்டாக் பண்ணதுல it became a bigger issue. அதுல இருந்து போலீஸ் வெறும் 9 பேரை மட்டும்தான் வந்து கைது பண்ணியிருக்காங்க. That's where this mass protest started. Like எங்க ஜிப்மர்ல மட்டும் இல்ல, எய்ம்ஸ், லைக் ஆல் த எய்ம்ஸஸ், ஆல் த ஸ்டேட் காலேஜஸ் எல்லாத்துலயுமே இந்த ப்ரொடெஸ்ட் வந்து ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு நியாயமான ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் கண்டிப்பா இதுக்கு அகேன்ஸ்டா போராடுவோம். இதுல என்னோட ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா வந்து இதை பத்தி நீங்க வெறும் இப்போ இவ்வளவு நேரம் நான் ஒரு ஐ திங்க் ஐ ஹவ் ஸ்போக்கன் ஃபார் அரௌண்ட் 15 minutes. இதுல வந்து நீங்க இந்த இஷ்யூ பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. என்னால இது எவ்வளவு உங்களுக்கு எமோஷனலா என்னால கனெக்ட் பண்ண முடியுன்றது எனக்கு தெரியல. Because I don't want to show my emotions in this video. Because if I show the emotions, எனக்கு நான் பேசணும்னு நினைச்ச விஷயங்களை வந்து என்னால் கரெக்டாக பேச முடியாது. ஸோ இப்போ நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்களை வந்து போய் களத்தில் இறங்கி போராடுங்க அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. பட் வாட் யூ டூ இஸ் உங்களால் முடிஞ்ச அளவு இதுக்கு அகெயின்ஸ்டாக குரல் ரைஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு ஹேஷ்டேக் போடுறதுனால என்ன ஆக போகுதுன்னு நீங்கள் கேட்காதீங்க. இந்த ஹேஷ்டேக் போட்டதுனால தான் வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் வந்து அவ்வளோ பெருசாக மாறுச்சு. மொத்த தமிழ்நாடுமே அதுக்கு அகேன்ஸ்டாக போராடணும். லைக் saying that I am getting goosebumps because I was also involved in the ஜல்லிக்கட்டு protest. When at the time நான் வந்து 8th standard படிச்சிருந்தேன். ஸோ 8th standard படிச்சுட்டு இருந்தப்ப எனக்கு இருந்த அறிவு லைக் எனக்கு என்னோட சரௌண்டிங்ஸ் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது. இப்போ என்ன இந்த நிலைமையில இந்த வீடியோ என்ன வந்து போஸ்ட் பண்ண வச்சிருக்கு. ஓகே, இப்போ வாட் வி ரெக்வெஸ்ட், எங்களுக்கு என்ன வேணும்? இந்த ரேப் கேஸ்ன்றது வந்து
இதுக்கு ஜஸ்டிஸ் மட்டும் எங்களுக்கு வேணாம். இதுக்கப்புறம் இது மாதிரி ஒன்று எங்களுக்கு நடக்காம, அதாவது டாக்டர் சேஃப்டி வந்து நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்றோம். அதாவது வந்து ஃபார்டான்னு சொல்லுவாங்க. ஃபெடரேஷன் ஆஃப் ரெசிடென்ட் டாக்டர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அது என்ன ரெக்வஸ்ட் பண்றோம்னா, நாட் ஃபார் த ஜஸ்டிஸ், அந்த ஜஸ்டிஸ்க்கு மட்டும் நம்ம வந்து இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணல. இனிமே இந்த மாதிரி விஷயம் எந்த ஒருத்தவங்களுக்கும், லைக் நாட் இன் த மெடிக்கல் ஃபீல்ட் லைன்ல மட்டும் இல்லை, வேற எங்கேயுமே இது நடக்காம இருக்கணும் அப்படின்றதும் எங்களோட ஒரு பெரிய கன்சர்ன். பட் இந்த டாக்டர்ஸுக்கு இந்த ரேப்ன்றது மட்டும் இல்லாம நிறைய வயலண்ட் இஷ்யூஸ் வந்து இந்த ரீசென்ட் பாஸ்ட் 3 to 4 இயர்ஸ் வந்து நடந்தது. ரீசெண்டா எங்க காலேஜ்ல ஜிப்மர்ல கூட ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஒரு சார் வந்து ஒரு he has a good reputation among us. He is one of the favorite teachers and good prof too. He has been slapped by a man. I don't want to dig into that. அவங்க பாருங்க எவ்வளவு தைரியம். நாங்க வந்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட they are working hard day and night. But at last what we are getting, those slaps and the rape. இந்த மாதிரி டாக்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கிற இந்த டாக்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா நிறைய வயலன்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ரொம்ப அதிகமாயிட்டே வருது. ஸோ இதை நாங்கள் வந்து இதுவே இது நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்து சென்ட்ரல் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோடான்னு சொல்லுவாங்க, ஃபெடரேஷன் ஆஃப் ரெசிடென்ட்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பின் மூலமா இது வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த ரெக்வஸ்ட்டையும் நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக டிமாண்ட் பண்றோம். இந்த சென்ட்ரல் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்டர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்க. Why? Because we are in close contact with the patient. இப்போ ஒரு நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இப்போ சப்போஸ் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னா, you are not in the close contact with the one you are approaching to. இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா நாங்கள் பேஷண்ட்டோட க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கோம். நாங்கள் வந்து பேஷண்ட்ஸ் இன் த சென்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு சந்திக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு உடம்பு முடியாதவங்க, சைக்காட்ரிஸ்ட், ஒரு மென்டல் பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி நாங்கள் ஒரு நாளைக்கு நிறைய பேஷண்ட்ஸை சந்திக்கிறோம். ஸோ அப்போ எங்களுக்கு வந்து நிறைய வயலன்ஸ் நடக்குது. திடீர்னு ஒருத்தன் என்னன்னா வந்து நீ ஒழுங்கா ட்ரீட் பண்ணலன்னு சொல்லிட்டு அறையிறது. இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நடக்கிறது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய நடக்குது. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஒரு பேசிக் ப்ரொடெக்ஷன் தான் நாங்கள் கேட்கிறோம், வேற எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த நான் இன்னும் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், அந்த ரேப் விக்டிம் நான் மெயினாக தான் சொன்னேன். அந்த ரேப் பண்ணவன்ட்டு அவனுக்கு, அந்த புரோக்கருக்கு அங்க தங்குறதுக்கு ஒரு பிளேஸ் ஒதுக்கியிருக்காங்க. பட் அங்க வேலை பார்க்குற ஒரு பிஜி ஸ்டூடெண்ட், ஒரு ரெசிடென்ட் டாக்டருக்கு அந்த இடத்துல தங்குறதுக்கு இடம் இல்லை, அந்த ஹாஸ்பிட்டல் தங்குறதுக்கு இடம் இல்லை. அதனாலதான் அவங்க செமினார் படுத்து தங்கிட்டாங்க. இன்னொன்று முக்கியமா என்னன்னா, இப்போ இதுக்கு யார் இந்த மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி? அந்த பிரின்சிபல், ரைட்? அந்த இடத்துல அந்த இஷ்யூ நடந்தப்ப அங்க இருக்கிற ஹையஸ்ட் அத்தாரிட்டி பிரின்சிபல். அந்த பிரின்சிபல் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காரு, நைட்டு 3 மணிக்கு அந்த பொண்ணு எதுல அங்க போய் தோணுச்சு அப்படின்ட்டு. இது சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் கொதிச்சு அவருக்கு அகேன்ஸ்டா நிறைய போராட்டம் பண்ணிருக்காங்க கொல்கட்டாவில். உடனே என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க. என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா, அவர் உடனே வந்து அந்த போஸ்ட்ல இருந்து தூக்கிட்டு அடுத்த 4 hours வந்து வேற ஒரு பெரிய காலேஜ், அதாவது இந்த காலேஜோட இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்ட் அதிகமாக இருக்கிற காலேஜ் பிரின்சிபல் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதாங்க. இது அவரை மறந்துடுவாங்க எல்லாரும். இப்ப அந்த பிரின்சிபல் மறந்துடுவாங்க, அவர் விட்ட ஸ்டேட்மெண்ட் மறந்துடுவாங்க. அவரும் ஜஸ்ட் லைக் தட் அடுத்த காலேஜுக்கு போயிட்டே இருப்பாரு. ஆனா அந்த பொண்ணோட அப்பா அம்மா அவங்க வந்து ஒரு திருப்பி சொல்றாங்க, இப்ப நார்மல் உமனா தான் ரொம்ப தப்பு தான். அவங்க எவ்வளவு ஒரு பேஷனேட்டா இருப்பாங்க, மக்களை காப்பாற்றணும். 36 hours அவங்க ஒர்க் பண்றாங்கன்னா, 36 hours கண்டினியூஸ்லி ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா வந்து அவங்களுக்கு எவ்வளவு அந்த ஃபீல்ட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, மக்களை காப்பாற்றணும்னு இந்த ஒருத்தங்களை நம்மளால காப்பாற்ற முடியாம போயிட்டு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? பிகாஸ் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம நிறைய கேசஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம படிச்சிருக்கோம், அது கலந்து வந்திருக்கோம். பட் அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம ஒரு டெம்பரரியாக ஒரு போஸ்ட்டோ ஒரு எஃபர்ட்டோ அந்த மாதிரி நம்ம ஒரு டெம்பரரியாக ஒரு எஃபர்ட் போட்டு அது நம்ம கடந்து வந்துட்டோம். இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக நம்ம இது வரைக்கும் தான் கொண்டு வர. நம்ம வந்து நிறைய ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். பட் அது மட்டும் போதுமா? லைக் இதில் நிறைய கேள்விக்குறிகள் இருக்கு. இதை பற்றி நம்ம வந்து இன்னும் நம்ம முழுசாக வந்து இதில் இன்னும் டீட்டெயிலாக அலசி ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இதுக்கு நம்ம கண்டிப்பாக கொண்டு வந்தாகணும். ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். அட்லாஸ்ட் டைமில் வந்து மக்கள் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய டாக்டர்ஸ் ஆகிய நாங்கள் இப்போ எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட எந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். ஜெய்ஹிந்த்.